ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை, இது வாங்கணும் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ நான் தைரியமா ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ரேட்டு வந்து 500 ரூபா. நான் ஓகே, இது ஒர்த்தா இருக்கும், அதனால நான் வாங்கியிருக்கேன். இதுல என்னென்ன விஷயம் பண்ணலாம்னா, இது குட்டி வாஷிங் மிஷின். முதல்ல நான் அது சொல்லிக்கிறேன். இது குட்டி வாஷிங் மிஷின். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேமிலி கேர்ள்ஸ்க்கும் சரி, சின்ன அழுக்கு துணி எல்லாம் இருக்குல்ல, நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ற துணி அதெல்லாம் துவைச்சுக்கலாம். அப்புறம் பாத்திரம் இருக்குல்ல, குட்டி குட்டி பாத்திரம், தட்டு, ஸ்பூனு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வளர்க்கறது. பெரிய பாத்திரம் கூட சீக்கிரம் வளர்க்கலாம். அந்த மாதிரி பாத்திரங்கள்ல இந்த வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டுறணும். போட்டு அது வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி துணி அப்படிதான் வாஷ் பண்ணி கொடுத்துரும். பேச்சுலர்ஸ் துவைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒரு பக்கெட் இருந்தா போதும், இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும், நல்லா சூப்பரா துவைச்சு தரும். வாங்க இது எப்படி என்னன்னு பார்க்கலாம். இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ இது அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆர்வத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டேன். பாருங்க, இதுதான் இந்த நான் சொன்ன குட்டி வாஷிங் மிஷின். இப்போ இது எப்படி இருக்கு என்னன்னு பாத்துக்கலாம். குட்டியா இருக்கும், இதே மாதிரிதான் இருக்கும். பாருங்க, இதுதான் வாஷிங் மிஷின். இது பாருங்க, இது வந்து ஒயரு. இதுதான் வந்து நம்ம சார்ஜர் போடுறோம்ல, மொபைல் சார்ஜர், அதுல குத்தி வச்சுக்கணும். இது கரண்ட் எல்லாம் அவ்வளவு செலவாகாது. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே வந்து இந்த இடம் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து அப்படியே நம்ம இப்படி ஒட்ட வச்சுக்கிட்டா எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி, பக்கெட்டா இருந்தாலும் சரி, இப்படி ஒட்டிக்கும், நகராது. அப்போ இது வந்து நம்ம பின் பண்ணி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து நான் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 2 கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஒயர் வந்து இதோட சுத்தாது, நம்ம ஒரு ஓரமா ஃபிட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நகராது, சிங்கில கூட இப்படி ஒட்ட வச்சுக்கலாம், நகராது. வாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன். பாருங்க, இதுதான் இப்போ வந்து நான் பக்கெட்ல பிடிக்கல, சம்பளத்துல பிடிச்சிருக்கேன். சம்பளத்துல இது என்னோட பெரிய சம்பளம். இதுல இப்ப நான் எப்படி துவைக்கிறேன், எப்படி பாத்திரம் விளக்குறேன்னு காட்டுறேன். இப்ப இந்த மிஷின் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இந்த அடியில வந்து இது ஃபிட் பண்ணிக்கணும். பாருங்க, ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபிட் பண்ணது வந்து கொஞ்சம் ஓரமா வச்சுக்கலாம், நான் கொஞ்சம் சைடா வைக்கல. ஒரே நிமிஷம், வரவே மாட்டேங்குது, நல்லா ஃபிட் ஆகுதுங்க. இப்போ நான் ஓரமா ஒட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் வந்து கரெக்டா நம்ம இங்க லாக் பண்ணணும், அதனால இங்க ஃபிட் பண்ணிக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இந்த பாருங்க, இது கொடுத்துருக்காங்கல்ல, இது நான் இப்படி இழுக்கிறேன். இப்படி இழுத்துட்டு கீழே பாருங்க, இந்த இடம் பாத்துக்கோங்க. இதை நான் இப்போ இப்படி ஒட்ட வைக்கிறேன். ஒட்ட வச்சிட்டேன். இன்னும் நகராது, பாத்துக்கோங்க, நகராது. இன்னொன்னு இருக்கு, அதையும் ஒட்ட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த துணி வந்து நம்மளுக்கு துணி இதெல்லாம் சுத்திக்காது. பாருங்க, இதையும் ஒட்ட வச்சிட்டேன். அவ்வளவுதான், ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கா. இப்போ இது நான் பிளக்ல என்னன்னா நம்ம மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, அதுல சொருக்கிக்கிறேன். இப்போ எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. ஓடுதா? அப்படியே பாருங்க. இப்ப நான் துணி போடுறேன் மட்டும் பாருங்க. ஒரே நிமிஷம். இப்ப சோப் பொடி போட்டுக்கலாம். இப்ப சோப் பொடி போடுறேன், போட்டேங்க. இப்ப குழந்தைகளோட துணி போடுறேன், சின்ன துணியா போட்டுக்கிறேன். நானு ஒரு 2 சட்டைனா 2 சட்டை போடலாம். இது வந்து கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் சுத்தும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி வாஷிங் மிஷின் ரன் ஆகுதோ அதே ஸ்டெப் தான் இதோடது. இப்ப நான் துணி போட்டிருக்கேன், 5 துணி. சின்ன துணியா இருந்தா 5, பெரிய துணி சட்டை போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, இப்போ சுத்திட்டு இருக்கு, மேல கீழே அப்படியே சுத்திட்டு இருக்கு. துணி மேலையும் போகும், கீழையும் போகும். அழுக்கு உங்களுக்கு நல்லா போய் காட்டும். இங்க பாருங்க, தண்ணி கொஞ்சம் எப்படி கலரா இருக்குன்னு பாருங்க. மிஷின் ஓடிட்டு இருக்கு, ஸ்டாப் ஆகி அது ஓடும். நம்மளுக்கு கரண்ட் சார்ஜே இருக்காதுங்க.
பாத்தீங்களா இதோட ஒர்க் எப்படி இருந்துச்சு? நான் உங்களுக்கு எல்லாமே போட்டு காட்டிட்டேன். நீங்களும் பிடிச்சிருந்தா தாராளமா வாங்கி யூஸ் பண்ணுங்க. பக்கெட் மட்டும் இருந்தா போதும். இது எங்க வேணாலும் நம்ம தூக்கிட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம ஊட்டி எங்கேயாச்சும் டூர் போறோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட இது யூஸ் ஆகும். ஏன்னா மொபைல் சார்ஜர்ல தான் நம்ம ஃபிட் பண்ண போறோம். அதனால இது நீங்க வந்து வெளியே கூட கொண்டு போய்க்கலாம். அது நான் சொல்ல மறந்துட்டேன். இது வெளியே எங்க வேணாலும் கொண்டு போய்க்கலாம். அங்க போற இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். துணி துவைச்சுக்கலாம் மெயினா. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, லைக் போடுங்க. பை.